பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 6. பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது, என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் இந்த நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் பங்கு கொண்டு ஜெபிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்தில் நாம் குடியிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதை உணர முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 10 நிமிட நற்கருணை ஆராதனையில் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பெரிய காரணம் நம்மை அவர் சாயலாக அவர் படைத்ததினால். எனவே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதை மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி அறியாதவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சபை விட்டு விலகி சென்ற ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருடைய கிருபையும் பலனும் அவர்களோடு கூட தங்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய், ஆன்மீக ஆசீர்வாதங்களை இழந்து போய் தவித்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பெருமூச்சை எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் நீர் வடிக்கக்கூடிய கண்ணீரை நான் துடைத்து உன்னுடைய அழுகையை மாற்றி உன்னை பலப்படுத்தி நீ இழந்து போன அந்த சமாதானத்தை திரும்ப கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், எப்படி ஒரு உன்னதமான தெய்வம், உயிருள்ள தெய்வம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், என்ன ஃபாதர் நீங்க சொல்கிறீர்கள், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வேதனைக்குள்ளேயே கடந்து போகின்றது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுடைய நடுவிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்பது இல்லை, வேலை செய்த இடத்திலே ஒரு அமைதி இல்லை, ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம், இதில் இருந்து எனக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அழகாக ஆண்டோடைய வார்த்தை நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கின்றது. திருப்பாடல்கள் 13வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன், நாள் முழுவதும் என் இதயம் துயருறுகின்றது, எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான் என்று அருமையாக சங்கீத ஆசிரியர் பாடுகின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் வேதனைப்படாத மனிதர்கள் யாரும் இல்லை. யாரெல்லாம் வேதனையின் நடுவிலே ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் வேதனையின் நடுவிலே ஆண்டவரை தேடாதபடி தவறான வழியில் சென்று குடி பழக்கத்திற்கும் மாதுக்கும் அவர்கள் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு கடவுள் இருந்து செயலாற்றுவது இல்லை என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எதிராக என்னுடைய எதிரி எழும்பி வருகின்றான், நான் ஒரு வார்த்தை பேசியதை மனதில் வைத்துக் கொண்டு என்னுடைய நண்பனே, என்னுடைய நண்பியே என்னுடைய புற முதுகில் குத்தி இருக்கின்றார், எனவே நான் எப்படி வாழ்வேன், இந்த துன்பத்தில் இருந்து எனக்கு எப்படி விடுதலை உண்டு என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ துன்புற வேண்டிய அவசியம் இல்லை, நீ சோர்வுடைய வேண்டிய அவசியம் இல்லை, நீர் வேதனை அடையக்கூடிய அவசியம் இல்லை. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு எதிராய் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவேன் என்றும் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதை தான் உரோமியர் 5:3 நாம் வாசிக்கலாம். துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி கிடைக்கின்றது என்று அழகாக பவுலடியார் உரோமை நகர மக்களுக்கு எழுதுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் உண்டு. ஆனால் அந்த நடுவிலே ஆண்டவரை தேடும் பொழுது நாம் மன உறுதி அடைகின்றோம். அதே போல் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே தான் அதிகாலையிலே எழுந்த உடனே நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் மன்றாட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கின்றாரோ அவர் உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நோய்வுற்று இருக்கலாம். இந்த நாளிலே இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏன் என்னுடைய வருமானம் எல்லாமே இந்த நோய்க்காகவே செலவழித்துக் கொண்டு இருக்கின்றேன்? அனுதினமும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை. நோய்வாய்ப்பட்டு நான் கூனி குறுகி போனேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 21 34 இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இரத்த போக்குடைய நோயை பெற்றிருந்த ஒரு பெண், அவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அனைத்து மருத்துவர்களையும் பார்த்து விட்டார். அவர் எல்லா விதமான மருந்துகளையும் சாப்பிட்டு விட்டார். ஆனால் அந்த உதிர போக்கு அவருக்கு நிற்கவில்லை. வேதனையோடு இருந்தார், அவமானத்தோடு இருந்தார். பார்ப்பவர்கள் எல்லோருமே அவரை விட்டு வழி விலகி சென்றார்கள். இவள் தீட்டு உள்ள பெண் என்று சொல்லி யாருமே அவரிடம் பேசுவது இல்லை. அப்படி ஒரு துன்பத்தை அவர் அனுபவித்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே யாருக்கும் தெரியாமல் தன்னை மூடிக்கொண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவருடைய ஆடையின் விளிம்பை அவர் தொடுகின்றார். நடந்தது என்ன? அந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடந்தது. வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமையை 2 பேரும் உணர்ந்தார்கள். அவளுடைய உடலில் நோய் குணமானதை அந்த பெண் உணர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை அவர் உணர்ந்தார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, வேதனையுற்ற ஒரு மகள் அவருடைய வாழ்க்கையிலே துன்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட்டு விடுவாரா? உங்களை கை நெகிழ்ந்து விடுவாரா? இந்த நாளிலே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துவார். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தோடு இருக்கின்றார். வேதனையுற்ற பிள்ளைகளோடு இருக்கின்றார். கலக்கத்தோடு இருக்கிறவருடைய குரலை கேட்கின்றார். நீங்கள் அவரிடம் கேட்கும் பொழுது, நீங்கள் அவரை நாடும் பொழுது, நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் கைவிடாதபடி உங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்றார். எனவே இந்த அருமையான நேரத்திலே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வைப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். வேதனையின் நடுவிலே அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இக்கட்டான நிலைமையிலே நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே கண்களை மூடி நமது நடுவில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக
உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம். பெரும் மூச்சினால் இழைத்து போய் இருக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு மனிதன் வேதனை அடையக்கூடிய வேளையிலே அவன் பெருமூச்சு இடுகின்றான். என்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்களாம், யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களாம், நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றேனே, என்னை யாரும் குணப்படுத்த மாட்டார்களாம், இந்த துன்பத்தில் இருந்து விடுதலை கிடைக்காதாம், எத்தனை நாள் வேதனையுற்ற மனிதையாக நான் இருப்பேன், எத்தனை நாள் என்னுடைய எதிரிகள் எனக்கு எதிராக வருவார்கள், என்னுடைய படுக்கை எல்லாம் கண்ணீரால் நனைகிறதே என்று சொல்லி ஆண்டவரே, வேதனையோடு உம்மை தேடி வந்து இந்த அதிகாலையிலே உமது திரு பாதம் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமது அன்பு கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, மன உறுதியோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றிடுவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்திலே பொல்லாங்கு செய்கிறவர்கள் யாரும் வாழ முடியாது. திருப்பாடல்கள் 5:4 வாசிக்கின்றோம், நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, பொல்லாங்குகளை பார்த்து மகிழக்கூடிய தெய்வம் இல்லை. பிள்ளைகள் உம்மை நோக்கி திரும்பும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை வழிநடத்துகின்றீர். இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, அவர்கள் உம்மை நோக்கி கூக்குரல் இட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் பதில் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலே, விடியற் காலையிலே நீர் எங்களுடைய குரலை கேட்டதற்காக உமக்கு நன்றி. குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.